Seas Ministries. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான காட் கோஸ் சீஸ் மினிஸ்ட்ரி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. கடந்த நாட்களில், கடந்த மாதங்களில் கிருபையாய் நம் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தெய்வம் இந்த மாதத்திலையும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்ட்ஸும் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்வார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் கிருபை என்றென்றைக்கு உங்களை சூழ்ந்து நிற்கிறது. இந்த நல்ல காலை வேளையில் அருமையான காட் கோஸ் சீஸ் மினிஸ்ட்ரிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனுடைய டைரக்டருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆரம்பித்த இந்த நாள் முதல் இன்று வரையிலையும் கிருபையாய் நடத்தி வருகிறார். அவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இதற்காக ஆமே சோத்திரம் நாம் ஜெபிப்போம். ஒன்று சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளின் இந்த காலை நேரத்தில் தேவன் கொடுத்ததான ஒரு அருமையான வேத பகுதியை உங்களுக்கு வாசித்து அதை குறித்ததான வார்த்தைகள், கர்த்தர் தருகிற வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. சிறிது நேர ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. ஆலோசனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனத்தின் 2வது பகுதி. எரேமியா தீர்க்கதரிசி எழுதினதான புத்தகம். ஆமேன். 31வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனத்தின் 2ஆம் பகுதி. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மீண்டுமாய் ஒரு விசை கூட நான் அதை வாசிக்கிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் உரிமையோடு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள், என் பிள்ளைகள். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அவருடைய அன்பான வார்த்தை உங்களை தேற்றட்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடையதான பிள்ளைகள். நீங்கள் ஒவ்வொருவரும் அவர் கரத்தில் அவரால் உருவாக்கப்பட்ட அல்லேலூயா ஜனங்கள். உரிமையோடு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள். நாம் எப்பொழுதாவது ஆண்டவரை பார்த்து சொல்லி இருக்கிறோமா? என் தேவன், என் கர்த்தர், என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். என் கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். என் கர்த்தர் என்னை வாலாக்காமல் தலையாக்குவார். என் கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இருப்பினும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்மை நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. என் பிள்ளைகளே என்று சொல்லி அல்லேலூயா மறுதலித்து போன அன்பான சீஷர்களை தேடி கடற்கரையில் போய் நின்று அவர்கள் படுகிற பிரயாசங்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கென்று வேண்டிய ஆகாரத்தை கடற்கரையிலே ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு, பரிசுத்தமுள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், அன்பு நிறைந்த தெய்வம் அவர்களை பார்த்து கேட்கிறார், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? பாருங்க, எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க. மறுதலித்து போனாலும் சரி, ஆமேன், அவரை வேண்டாம் என்று விட்டுட்டு போனாலும் சரி, உங்களை அவர் விடவே மாட்டார். என்னை அவர் விடவே மாட்டார். உண்மையாய் அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான கசப்பான அனுபவங்கள், வேதனைகள், வியாதி, துன்பங்கள், இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அல்லேலூயா ஆமே நாம் சோர்ந்து, அல்லேலூயா ஆண்டவரை ஆராதித்து எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் இதுவரையிலும் செபித்ததில் எனக்கு என்ன மேன்மை? அல்லேலூயா. நமக்குள்ளே நம்மளை வருத்தப்படுத்தி கொண்டு சாத்தானுக்கு இடம் கொடுத்து தேவனை சில நேரங்களில் தூஷித்து
அவரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை நம்முடைய வாயினால் பேசிட்டு, அன்றைக்கு சீசர்கள் அல்லேலூயா மறுபடியும் அவர்கள் விட்டு வந்த தொழிலுக்கு நேராய் போனது போல நாமும் பலமுறை போகிறோம். நீங்கள் யோசித்து பார்த்தது உண்டு, அப்படி போன உங்களை அவர் என்றைக்காவது கைவிட்டு இருக்கிறாரா? உங்களை விட்டு விலகி இருக்கிறாரா? அப்படி போகக்கூடிய அந்த நாட்களில் பல துன்பங்கள், கஷ்டங்கள், நம்மை அறியாமல் நமக்கு நெருக்கங்கள் வந்ததுண்டு, ஆபத்து வந்ததுண்டு. அல்லேலூயா, விட்டு கொடுக்கல ஆண்டவர். நீங்கள் சிந்தித்து பார்ப்பீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை ஒரு முறை திரும்பி பார்ப்பீங்கன்னா, எந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் நான் கேட்டது கிடைக்கல என்று சொல்லி முறுமுறுத்து விலகி போனோமோ, எப்போ பின்வாங்கி போனோமோ, அந்த காலத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா அநேக ஆபத்துக்கள் சத்துரு கொண்டு வந்திருப்பான். எப்படியாவது அழித்து போட்டுடலாம், எப்படியாவது தீர்த்து கட்டிடலாம். இவன் ஒருத்தன் தானே இந்த இடத்துல எனக்கு இடையூறாக இருக்கிறான், இவா ஒருத்தி தானே, இந்த குடும்பம் மட்டும்தானே, இந்த ஊழியக்காரன் தானே, இந்த சபை தானே எனக்கு இடையூறாக இருக்கிறது, தீர்த்தரலாம் என்று சொல்லி பலவிதமான உபாய தந்திரங்களோடு அவன் அணுகியிருப்பான். நமக்கு தெரியாது, பரலோகத்துக்கு தெரியும். தெய்வம் விட்டு கொடுக்கல. அதை புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து அன்பு நிறைந்த தெய்வம். நாம் செய்திக்கு நேராக கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இது எங்கே வச்சு எப்போ சொல்லுகிறார் பாருங்க. சிறையிருப்பில் நிற்கிறாங்க இஸ்ரவேல் மக்கள். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல், தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் சில தப்பு தவறுகள் அவர்கள் வாழ்க்கையில் செய்தபோது, பல முறையும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசியும் அதற்கு கீழ்ப்படியாத போது தேவன் தாமே சிறையிருப்பில் அவர்களை அனுமதிக்கிறார். சிறையிருப்பின் காலத்தில் இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் தன்னுடைய தாசனாகிய எரேமியாவை கூப்பிட்டு, இதெல்லாம் நீ எழுது, என் ஜனத்தை பார்த்து சொல்லு. சிறையிருப்புக்கு அனுப்பினாலும் தெய்வத்தினுடைய இருதயம் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும். காரணம், தெய்வம் வாக்கு கொடுக்கிறது, நன்மையினால தான் நான் திருப்தியாக்குவேன். இயேசு ஒருபோதும் ஒரு காலம் அல்லேலூயா தீமையை நமக்கு அனுமதிக்கிறவர் அல்ல, தீமை செய்கிறவரும் அல்ல. தீமை அவருக்கு அப்பாற்பட்டது, அவர் பக்கமே வர முடியாது. தீமை என்பது பிசாசினால் வருகிறது, அவனுடைய ஆவிகளால் வருகிறது, அவன் பயன்படுத்துகிற மனுஷர்களால் வரக்கூடியது தான். அல்லேலூயா. இது எப்பொழுது வருகிறது? அல்லேலூயா நாம் தேவனை ஹல்லேலூயா சோத்திரம் நெருங்கி போகாதபடி சற்று விலகி, அல்லேலூயா சில ஆட்டம் அங்கிட்டு இங்கிட்டுமா நடுநிலை வகித்து ஆட்டம் போடுகிற காலகட்டத்தில் தீமையானது வரும். ஆனாலும் தெய்வம் நம்மை விட்டு கொடுக்கறதில்லை. ஹல்லேலூயா. நாம் மீண்டும் மீண்டும் கர்த்தரை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி அவர் வழியில் வராதபடி நாம் போகும்போது, நமக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட இரத்தம் சிந்தி மறித்து உயிர் தெழுந்த தெய்வத்தினுடைய இரத்தம் நமக்காக இந்த பூமியிலிருந்து பிதாவாகி தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறது பாருங்க. அந்த தெய்வத்தினுடைய இருதயம் வேதனைப்பட்டு, இப்படியே விட்டா என் பிள்ளைகள் என்னை விட்டு அகன்று போயிடுவார்கள், நான் அளிக்கும் நன்மையை அவங்க புசிக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க வாங்க முடியாது. ஆமேன். அவர்கள் இப்படியே போனா பிசாசு அவர்களை அழித்து போட்டு விடுவான் என்கிறதுனால தெய்வமே சிறையிருப்புக்கு சில நேரங்களில் ஒப்பு கொடுக்கிறார். சிறையிருப்பில் கஷ்டப்படுறாங்க. வேதத்தை படிக்கும்போது நான் பார்க்க முடியும், பல முறை சிறையிருப்புக்கு போனாங்க. பல வேதனைகள், பல கண்ணீர்கள், பல துக்கங்கள் உண்டானது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேவன் மறுபடியும் மனம் இறங்கி, வேதம் சொல்லுகிறது, அவர் மனதுருகி தொட்டார், அவர் மனம் இறங்கினார். இதெல்லாம் தான் அவருடைய குணாதிசயங்கள். அவர் மனதுருகி ஹல்லேலூயா தன்னுடைய தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், எரேமியாவே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. நன்மை என்றாலே இயேசு கிறிஸ்து தான். சங்கீதக்காரன் தாவீது அதை நன்றாய் புரிந்திருந்தபடியினாலே 23 சங்கீதத்தில் தீர்க்க தரிசனமாய் பாடியிருக்கிறார். எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். யார் அந்த நன்மை? பிதாவாகிய தெய்வம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யார் அந்த கிருபை? அவரே கிருபை. அல்லேலூயா. என்னென்ன நன்மை? சுகம், பலன், ஆரோக்கியம், சரீரத்துக்குரியது. ஆத்தும ரட்சிப்பு, ஆத்துமாவுக்குரியது. வெளியேறப்பெற்ற நம்முடைய ஆத்துமா நித்தியதைக்கு போகணுங்கிறதுக்காக சிந்தப்பட்ட இரத்தம். அந்த இரத்தம் நம்ம மேலே விழும்போது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அது வெளியேறப்பெற்ற ஒரு நன்மை. இந்த உலகத்தில் உள்ள நன்மையை மட்டும்தான் நாம் நினைத்து பார்க்கிறோம். அல்லேலூயா. அது அவசியம்தான். வீடு தேவை, இடங்கள் தேவை, வாகனங்கள் தேவை, படிப்பு தேவை, வருமானத்துக்கான மார்க்கங்கள் தேவை, வேலை வாய்ப்புகள் தேவை, அல்லேலூயா சொத்து சுகங்கள் தேவை. இது ஒன்று ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லவில்லை.
ஆமே சோத்திரம். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய முற்பிதாவாகிய அபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து சகல நன்மைகளினால் நிரம்பியிருந்தார், நிரம்பி வழிந்தார், சீமானாயிருந்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாவாகிய ஈசாக்கை ஆண்டவர் அல்லேலூயா ஆமே 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமே ஏசேக்கு வந்தது, செத்னா வந்தது, அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு கர்த்தரை நம்பி நின்றாரு. கர்த்தரை நம்பி தேசத்தில் ஆமே விதையை விதைச்சாரு. 100 மடங்கு ரெகோபோத் உண்டானது. இதெல்லாம் தான் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மைகள். அல்லேலூயா. ஆமே முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆத்தும ரட்சிப்பு என்கிற நன்மை, கிருபையும் வரங்களும் என்கிற நன்மைகள். அல்லேலூயா. அதாவது சரீரத்துக்கு வேண்டிய சுகபலன், ஆரோக்கியம் என்கிற நன்மைகள். அல்லேலூயா. நமக்கு தேவையான ஆமே தலைமுறைகள். அல்லேலூயா. அதோடைய ஆமேன் ஆசீர்வாதங்கள். ஆமேன். எல்லா விதத்திலும் நமக்கு வேண்டிய வீடு வாசல்கள் என்று நாம் என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நன்மைகள். இது உலகத்தினுடைய நன்மைகள். உன்னதத்தின் நன்மை எப்பொழுதுமே ஆத்தும ரட்சிப்பு, அது விலையேற பெற்றது. அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது அது கிருபையாய் கிடைக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலடியார்கள் அல்லேலூயா நிருபங்களில் எழுதும்போது கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினால் கிடைத்தது. இது ஒரு நன்மை. ஆகவே இப்படியே நான் சொல்லி கொண்டு போகலாம். வியாதி நேரத்தில் சுகம் தருகிறார், பலவீன நேரத்தில் பலம் தருகிறார், கைவிடப்பட்ட நேரத்தில் தூக்கி விடுகிறார். சத்துரு சூழ பாளையம் இறங்கும் போது தெய்வத்தினுடைய கரம் வெளிப்பட்டு சத்துருவின் பாளையத்தை தகர்த்து போடுகிறார், எல்லைகளை விரிவாக்குகிறாரு. ஆமேன். நம்முடைய தலைமுறைகளை நல்ல ஸ்தானத்தில் கொண்டு வந்து ஆமேன் அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் மாற்றுகிறார். இப்படியாக எத்தனையோ நன்மைகள். பெரியமானவர்களே, இந்த நல்ல காலை வேளையில் இதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே, நல்ல சுகம் கிடைக்கலையே, நல்ல விடுதலை கிடைக்கலையே, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கலையே, பிள்ளைக்கு நல்ல ஒரு ஆமேன் அல்லேலூயா வேலை வாய்ப்பு கிடைக்கலையே, ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கலையே, வாழ்க்கை கிடைத்த பிள்ளைக்கு ஒரு நல்ல தலைமுறை கிடைக்கலையே, இதெல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமே நான் அளிக்கிற நன்மையினாலே என் மகனே, என் மகளே, நீ திருப்தி ஆவாய். நன்மைகளின் நாயகன் இயேசு. அல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர் இந்த காலை நேரத்தில் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு வரவில்லை என்று கண்ணீரோடு நிற்கிறீர்களோ, இன்றைக்கு மகிமையின் ராஜாவை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திர பலியிடுங்க. அத்தனை நன்மைகளும் ரெட்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். ஆமே. சத்துருக்களை தேவன் வெட்கப்படுத்தும்படி உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஆராதனையை விட்டுறாதீங்க, பைபிள் படிக்கிறத விட்டுறாதீங்க, தேவனுக்கு கொடுக்கிறத விட்டுறாதீங்க. அல்லேலூயா. எதையும் நிறுத்தாதுங்க. தேவனோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து ஆமே 1 சென்டிமீட்டர் கூட, 1 மில்லிமீட்டர் கூட பேக் ஆகாதபடி அல்லேலூயா. சிலுவை முன்னால் உலகம் எனக்கு பின்னாலுங்கிற பக்தன் பாடினது போல இயேசுவை முன்னிறுத்தி ஓடுங்க. சகல விதமான நன்மைகளும் நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தில் அல்லேலூயா, உங்கள் கூடாரத்தில், உங்கள் தொழிலில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய உழைப்பில், உங்கள் சொத்தில், உங்கள் மரங்களில், விருட்சங்களில், உங்கள் பறவைகளில், உங்கள் ஆடு மாடுகளில் சகலத்தையும் கர்த்தர் உருவாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அந்த வல்லமையுள்ள தெய்வத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்தி ஆவியானவரை உயர்த்தி பிடியுங்க. அற்புதங்களை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள். திருப்திப்படுத்துகிற தெய்வம் நம்ம ஆண்டவர். ஏதோ கொஞ்சம் வயிற்று பசி அடக்கிட்டு போகிறவர் அல்ல, நல்ல நிறைவாக சாப்பிடுகிறவர், விரும்புகிறதை வாங்கி சாப்பிட வைக்கிறவர், விரும்புகிற வஸ்திரத்தை வாங்க வைக்கிறவர், விரும்புகிற காரை வாங்க வைக்கிறவர். இதெல்லாம் அவர் செய்கிறது, இதெல்லாம் அவர் கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நன்மையை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானா, அல்லேலூயா, யாக்கோபு அப்போஸ்தலனுடையதான நிருபத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறாரு. அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். 1 யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதின நிருபம் 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் பட்சபாதம் உள்ள தெய்வம் இல்லை.
அல்லேலூயா. ஒருவனுக்கு கொடுத்து ஒருவனுக்கு கொடுக்காம செய்கிற தெய்வம் கிடையாது. நீங்க அவருடைய சொந்த ஜனமாய் மாறுங்கள். அவர் கரத்தின் கீழ் உள்ள பிள்ளைகளாய் மாறுங்கள். அவருடைய உள்ளங்கையில் வரையப்பட்டவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நன்மையான எந்த ஈவும். நாம் இப்ப சொல்லி கொண்டு வந்தோமே, நம்முடைய சரீரத்துக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், நம்முடையதான அல்லேலூயா பூமிக்குரிய நன்மைகள், நம்முடைய பொருளாதாரம் மிக முக்கியம். இந்த பூமியில வாழ்வாதாரம் மிக முக்கியம். இதெல்லாம் தெய்வத்திடத்திலிருந்து வருகிறது. நம்ம நினைக்கிறோம் எல்லாமே இங்க கிடைச்சிடணும், இங்க அது கிடைக்கணும். ஆனா பரலோகத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு அனுமதி கிடைக்கணும். பிசாசின் தடைகளை கர்த்தர் நீக்கணும். நாம் ஒரு நன்மையும் பெறக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் ஆதிக்கம் அழிக்கப்பட நாம் முழங்கால் யுத்தம் செய்துதான் ஆக வேண்டும். நான் ஜெபித்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. இதுல பெரிய ரகசியமே அடங்கி இருக்கிறது. மிக சாதாரண விஷயத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. சில காரியங்களை சாத்தான் தடுத்து வைத்திருப்பான். அவனை கர்த்தர் வானில் வேதம் சொல்லுகிற சத்துரு வானத்திலிருந்து மின்னலை போல நொறுங்கி விழுகிறதை கண்டேன் என்று சொன்னாரே, அதுபோல சில ஆவிகள் வெட்டுண்டு விழணும் கீழே. அதுக்கேற்றபடி ஜெபமும் துதியும் ஸ்தோத்திரமும் குடும்பத்திலே சபையிலும் எழும்பட்டும். இயேசு மகாராஜா வெளிப்படுவார். அப்பொழுது சகல நன்மைகளும் இறங்கி வரும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, எந்த நன்மையானாலும் சரி, எந்த வரமானாலும் சரி, இந்த பூமியில தேவஜனத்துக்கு வர வேண்டியது பரத்திலிருந்து தான். அல்லேலூயா. பரத்திலிருந்து கொடுக்காவிட்டால் ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் அந்த நன்மைகளை நமக்கு தருவாராக. தொடர்ந்து ஜெபியுங்க. அல்லேலூயா. போராடுங்க. யாக்கோபு நம்முடைய முற்பிதா, அல்லேலூயா, யாப்போக்கு நதி அண்டையில் ஆமே சோத்திரம் உலக பிரகாரமான நன்மை அவருக்கு வந்துட்டு 20 ஆண்டுகள் சிறை இருப்பு தான். 20 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு 2 பரிவாரத்தோடு வர்றாரு. அல்லேலூயா. ஆனால் வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு சமாதானம் இல்லை. அங்கேருந்து தான் ஓடி வந்தார். மரண பயம், சகோதரனுடைய பட்டம் எதிர்த்து நிற்குது. இனி அந்த ஊரில் அவன் இருக்கணுமான அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய சகோதரன் எதிர்த்தவன். ஆமே இவர் செய்த தவறுனால சகோதரன் பகையாளியாய் சத்துரு மாற்றிவிட்டான். அந்த பகை மாற வேண்டுமானால் கர்த்தர் வெளிப்படணும். ஆகவே பிள்ளைகளை, குடும்பத்தை நதிக்கு அக்கறையில் ஆமே நண்டவர் கடத்தி விட்டு தான் தனிமையாக இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். பாருங்க நடந்தது என்ன? அவருடைய ஜெபம் கேட்டு தேவன் வெளிப்படுறாரு. இவர் தேவன் என்று அவர் அறிந்த போது அவர் காலை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதிக்காவிட்டா விடமாட்டேன். ஏன் இவ்வளவு 2 பரிவாரமான கூட்டம் அவருக்கு ஆண்டவர் கொடுத்தாச்சு. சும்மா தான் போனார், வெறுங்கையோட தான் போனார். இப்போ அவருடைய சகோதரன் ஏசாவை விட வசதி ஆயிட்டாரு. அல்லேலூயா. உலகத்தில் வசதி தான், ஆனால் இருதயத்துக்குள்ள சமாதானம் இல்லை. அவன் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. சமாதானம் ஒரு நன்மை. சமாதானம் என்கிற நன்மையை சாத்தான் பிடுங்கி வைத்து பகை என்கிற அந்த தீமையை வைத்து இருக்கிறான். பகையை உண்டு பண்ணுகிறதே பிசாசு. சுற்றி சூழ சில அந்நியர்களை பகையாக மாற்றுவான். அல்லேலூயா. சொந்தக்காரர்களை பகையாக மாற்றுவான். இதெல்லாம் தீமை எல்லாமே பிசாசிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் நன்மை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே இந்த யாக்கோபுக்கு நன்றாய் தெரிகிறது. உலகத்தில் ஆசீர்வாதம் வந்துட்டு இதை வைத்து கொண்டு நான் பெரிய ஆளாக சமாதானமாக வாழ முடியாது. ஆமை மீண்டும் யுத்தம் உண்டாகிவிடும். இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு வரணுமானா தெய்வ சமாதானம் வெளிப்படணும். என் சகோதரனுடைய ஆண்டவர் பேசணும். என் சகோதரனுக்குள்ள தெய்வகரிய வெளிப்படணும். எனக்கும் அவருக்கிடையில் இருக்கிற பகைச்சுவர் உடைக்கப்படணுங்கிற அந்த எண்ணத்தோடு கூட போராடி ஜெபிக்கிறார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. அவர் சொல்லார், பொழுது விடியுது, என்னை விடு, நான் போகிறேன் என்று. இல்லை, விடமாட்டேன், என்னை ஆசீர்வதிக்காவிட்டால். பாருங்க, நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபுக்கு நன்றாய் புரிந்து கொண்டாரு. அவர் ஆசீர்வதிச்சாதான் அப்போ சமாதானம் என்கிற நன்மை அல்லேலூயா எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவர் வரும்போது தான் சமாதானம். ஆகவே எந்த நன்மையா இருக்கட்டுமே, எந்த நன்மையான இருக்கட்டும், சந்தோஷமா அது பரத்திலிருந்து உண்டாகிறது, பரிசுத்தாவினால கிடைக்கிறது. இப்படியாய் சொல்லி கொண்டே போகலாம். இந்த நல்ல காலை நேரத்தில் யாக்கோபை போல அப்படியே நாம் போராடி ஜெபிப்போமானால் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ முடியும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த அருமையான
காட் குசிஸ் மினிஸ்ட்ரி மூலமாய் தேவன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஆமென். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்கிற வாக்குத்தத்தமான வசனத்தை பிடித்து கொண்டு எப்போதும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னென்ன நன்மைகள் நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க என கொடுங்க என்று சொல்லி கூப்பிடுங்க, கிடைக்கும். சங்கீதம் 85:12 சங்கீதக்காரர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதக்காரன் ஆமென், கர்த்தர் நன்மையானதை தருவார். பாருங்க, தேவன் நன்மையை தான் தருவார். அவர் எது தந்தாலும் நன்மையாக தான் இருக்கும். பாருங்க, அல்லேலூயா. நாம் இது வேணும் அது வேணும்னு கேட்போம், அவர் இதை விட வித்தியாசமானதை கொடுப்பார், அது நன்மையாக தான் இருக்கும். இன்னும் வேதம் சொல்கிறது, தீமையை நன்மையாக மாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. அப்படியான நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஏசப்பாவை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளில் படிக்க முடியும். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எப்படி சுற்றி திரிந்தார் பாருங்க, நன்மை செய்கிறவராய். அல்லேலூயா. தீமைக்கு தீமை செய்யாது என்று சொல்கிறாரு, நன்மையை செய். அல்லேலூயா. சத்துரு பசியா இருந்த ஆகாரம் கூட என்றெல்லாம் சொல்லுகிறாரு பாருங்க. நன்மை செய்ய தான் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாரு. நன்மையினால தான் தீமையை வெல்ல முடியும். அல்லேலூயா. இந்த நல்ல காலை நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நன்மை செய்வோம், கர்த்தர் விரும்புகிறதை செய்வோம். அல்லேலூயா. நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். காயினை பார்த்து ஆண்டவர் கேட்டார், அல்லேலூயா, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அல்லேலூயா. சொந்த சகோதரனை கொலை செய்துட்டு ஆண்டவர் கேட்குறாரு, அல்லேலூயா, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை வராதப்பா, நீ தீமை செய்தனால உனக்கு தீமை வந்திருக்கு. அல்லேலூயா. ஆமென். நன்மை செய்கிறவனுக்கு தீமை செய்கிறவனுக்கும் அவன் வாசப்படியில் தீமை படுத்து கிடக்கும். அல்லேலூயா. நன்மை செய்கிறவர்களுக்கு நாம் தீமை செய்யக்கூடாது, நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் எல்லாம் நமக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்.